அனைத்து உறவுகளுக்குமான பதிவு. 100 நாள் வேலை திட்டத்தை நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறீங்க. அதுக்கான இந்த பதிவு. என்னுடைய பதிவு சரியாக தவறா நீங்களே பார்த்து சொல்லுங்கள். இந்த அம்மாவுக்கு 5 பெண் பிள்ளைகள் 24 நாளால் கஷ்டப்பட்டு எப்படியோ கரை சேர்த்துட்டாங்க. இந்த அம்மாவுக்கு கணவர் கிடையாது. இந்த அம்மா கூலி வேலை தான் செய்கிறாங்க. இந்த அம்மா சரி நடக்க முடியாது. இந்த அம்மாவுக்கு ஒரு 10 வருடங்களாக எனது சேவையின் மூலமாக தொடர்ச்சியாக மாதம் ஒரு முறை எனது உறவினர் மூலமாக உணவுப் பொருள் வழங்கிட்டு இருக்கேன். எந்த தடை இல்லாமல் எந்த நேரத்திலும் தடை ஏற்பட்டதில்லை. மாதம் ஒரு முறை 10 வருஷமாக கொடுத்துட்ருக்கிறேன். இதேமாதிரி நிறைய பேர் கொடுத்துட்ருக்கேன் எனது உறவினர் மூலமாக. இந்த அம்மாவுக்கு எந்த உதவியும் கிடையாது. இந்த அம்மா 100 நாள் வேலை செய்யலைன்னா இந்த அம்மாவுடைய வாழ்வாதாரம் மிகவும் ரொம்ப பாதிக்கும். அரசாங்கம் கொடுக்குற 1000 ரூபா பணத்தை வச்சு எதுவும் செய்ய முடியாது. இந்த அம்மா மாதிரி எத்தனையோ பெண்கள் இதில் வேலை செய்கிறாங்க. பெரும்பாலும் வயதானவங்க நிறைய வேலை செய்கிறாங்க. காரணம் என்னென்னா, பெற்ற பிள்ளைகள் சரியாக பார்க்கறதில்ல, பெற்ற பிள்ளைகள் சரியாக அவங்களுக்கு உதவி செய்கிறதில்ல. கணவர் இல்லாமல், சில பேர் மனைவி இல்லாமல் இருப்பாங்க, சில பேர் கணவர் இல்லாமல் இருப்பாங்க, எந்த ஆதரவும் இல்லாமல் இருப்பாங்க. பெரும்பாலும் 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை செய்கிறவங்க இது போல் ஆளுக்கு தான் இருப்பாங்க. அரசாங்க பணம் எப்படியோ ஊழல் செஞ்சு பாலம் கட்டுவது, சாலை போடுவது, எவ்வளவோ பஞ்சாயத்தில் ஊழல் பண்ணுறது, இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நடக்குது. இது போன்றவங்க அரசாங்க பணத்தை சாப்பிட்றதுனால தவறு இல்லை. அவங்களும் வேலை செய்யாமல் சாப்பிட்றதில்ல. நான் நிறைய நேரத்தில் பார்க்குறேன். வெயில் மழையில் பார்க்க வேலை செய்கிறாங்க. வாய்க்கால் வெட்டுறது, வரப்பு வெட்டுறது, விவசாயிகளுடைய நிலங்களுக்கு பாதை அமைத்து தருவது, ஊரங்க மரம் நடுவது, இது போல் நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க. என்ன வேலைக்காலங்கள், விவசாய வேலைக்காலங்களில் கொஞ்சம் வேலை தட்டுப்பாடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வயசானவங்க பெரும்பாலும் அந்த வேலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி. கண்டிப்பாக எல்லோருடைய தாய் தப்பும் உதவியாக இருங்க. கடைசி காலம் வரைக்கும் நமக்கு வயசாகும், நமக்கு நல்லது கெட்டது எல்லாமே இருக்குது. நாம் என்ன செய்கிறோமோ பின்னாடி நமக்கு அது வரும். அந்த நோக்கத்துக்காக சொல்கிறேன். கண்டிப்பாக என்னுடைய பதிவு என்னென்னு பார்த்துட்டு பதிவு சொல்லுங்கள் கமெண்டில். நன்றி.